நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் நம்ம ஆடுகளுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் இதை தெளிவாக போடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு தெரியாது. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா குடல் புழு நீக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். குடல் புழு நீக்கத்தினால என்ன லாபம், அது பண்ணலைன்னா என்ன நஷ்டம் அப்படிங்கிறத இதில் இந்த வீடியோவில் பார்ப்போம். குடல் புழு நீக்கம் பொதுவாக குடலில் உங்களுக்கு ஆடுகளுக்கு வந்து 4 வயிறு இருக்கும். ஒரு பெருகுடல் இருக்கும், ஒரு சிறுகுடல் இருக்கும். அதாவது அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த அத்தனை குடல்களையும் புழுக்கள், அதிகமான புழுக்கள் இருக்கும். நாடாப்புழு, கொக்கி புழு, உருண்டை புழு, உண்ணிகள், இந்த மாதிரி நாம் அறியாத எக்கச்சக்கமான புழுக்கள் ஆடுகள் வயிற்றில் இருக்கும். இதை காலத்துக்கு நம்ம கரெக்டாக மருந்து கொடுத்து கொள்ளலன்னு சொன்னால் அந்த குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து இனப்பெருக்கம் செஞ்சு அந்த வயிற்றில் ஆட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்கள் இல்லாட்டியும் அது ஒரு குறிப்பிட்ட அளவு அது எடுத்துக்கிறோம். அது எடுத்து இனப்படுத்தி ஆகும்போது ஆடு வந்து மெலிந்து காணப்படும். அப்போது அதுக்கு நோய் வந்துச்சுன்னா நோய் சக்தி கம்மியாயிரும். எடை போடாது. நமக்கு பொருளாதார ரீதியாக அது பெரிய இழப்பு வரும். இது நீங்கள் கரெக்டான நேரத்தில் குடற்புழு நீக்கம் கொடுத்தீங்கன்னா அந்த புழுக்களோட எண்ணிக்கை குறைந்து ஆட்டுக்கு நல்ல பசி எடுக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், ஆடு நல்லா சாப்பிடும். ஆடு வந்து நோய் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருக்கும். இப்போ குடல் புழு நீக்கம் வந்து நிறைய என்னென்ன மருந்தெல்லாமல் சொல்கிறாங்க. அதில் சைடு எஃபெக்ட் கம்மியாக இருக்கக்கூடிய நல்ல சிறந்த மருந்துகள் தான் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் ஐவர்மெக்டின் அது இருக்கும். அதோடு சேர்ந்த இன்னொரு காம்பினேஷன் தான் அல்பெண்டாசோல், அப்படி இல்லைன்னா ஃபென்மெண்டாசோல், அப்படியும் இல்லைன்னா டைக்ளோபெண்டாசோல். இந்த ஐவர்மெக்டினோட இன்னொரு காம்பினேஷனோட சேர்த்து கொடுக்கும்போது அதாவது ஐவர்மெக்டினில் சாகாத புழுக்கள் அல்பெண்டாசோலில் சாகும். அப்போ 2 காம்பினேஷனை கொடுக்கும்போது அதிகப்படியான புழுக்கள் சாகும். ஏன்னா புழுக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைகள் இருக்குது. சில மருந்துகளுக்கு சில புழுக்கள் சாகாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா அனுபவசாலிகள் ஃபஸ்ட்டு ஒரு மருந்து கொடுத்தா அடுத்த மருந்து வேறு மருந்து கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து தொழில் நுணுக்கம். இதை நம்ம தெரிஞ்சு ஆடுகளுக்கு தேவையான நேரத்தில் இப்போ நம்ம 3 மாதம் வளர்ப்பில் வந்து 2 தடவை கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துலேயே கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து 45 நாள் வச்சு ஹைடெக் இன்ஜெக்ஷன் போடுவோம். ஏன்னா ஹைடெக் இன்ஜெக்ஷனில் உங்களுக்கு ஐவர்மெக்டின் இருக்கும். அது தோலில் இன்ஜெக்ஷனாக எல்லா குட்டியும் 1 ml கொடுக்கும்போது அது உடம்பு பூரா ரத்தம், அதோடைய உறுப்புகள், தோல், அதற்கு எல்லாமே கிருமிகளும் புழுக்களும் சாகிறனால அந்த குட்டி ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல கடைசி ஒரு 45 நாளைக்கு அது நல்ல எடை போடும். ஆடுகளத்தை நம்பி குட்டி வாங்க வர்றவங்கள்ட்ட நாங்கள் கமிஷன் வாங்க மாட்டோம். ஏன்னா அது வாங்கினா அதிலே அவங்களுக்கு ஒரு 20,000 நஷ்டம் ஆயிரும். நாம் அவங்களுக்கு உணவு, மருந்து அது நம்ம மொத்தமாக கொடுப்போம். அதில் நம்மளுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஃபுல் பயிற்சியும் கொடுப்போம். உங்களோட ஆதரவு நம்மளுக்கு எப்பவும் தேவை இருக்குது. ஆதரிப்பீர்.